ஒரு 2-3 வாரத்துக்கு முன்ன இத்தாலி நேஷனல் டீம் டெக்னிக்கல் டைரக்டரா லெஜெண்ட் மால்தினியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. புதிய ஹெட் கோச்சா பிர்லோவை அப்பாயிண்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு விசில் ஊத வேண்டியதுதான் பாக்கின்ற நேரத்துல மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வேற ஆளா பாருன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான மால்தினியும் போங்கடா நீங்களும் உங்க அரசியல்னு டெக்னிக்கல் டைரக்டர் பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. பிர்லோ பெட்டிங் கம்பெனி அம்பாசிடரா இருக்கிறாரு, ரஷ்யா கூட கான்டாக்ட் வச்சிருக்காருன்னு பல காரணங்கள் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் மேல உள்கட்சி பூசலும் அதிகார போட்டியும் தான் காரணம்ன்ற ஷாக்கிங் நியூஸ் வெளியாயிருக்கு. ஏற்கனவே 2018 2022 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகாத இட்டலி தொடர்ந்து 3வது முறையா 2026லயும் குவாலிஃபை ஆகல. அதுலயும் பிளே ஆஃப் மேட்ச்ல போஸ்னியாவுக்கு எதிராக பெனால்டி ஷூட் அவுட்ல தோத்து வெளியே போனாங்க. இதுக்கு பொறுப்பேற்று ஹெட் கோச் பதவியை கட்டூசோ ராஜினாமா பண்ணாரு. இத்தாலி ஃபுட்பால் டீம் மறு சீரமைப்பு பண்ணணும்னு டெக்னிக்கல் டைரக்டரா லெஜெண்ட் மால்தினியை உள்ள கொண்டு வந்தாங்க. அவரு கூட ஸ்பெஷல் அட்வைசரா லியோனார்டோ அரோஜோவையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. மால்தினியை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு பதவி கொடுத்திருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, இதுல வேற யாரும் தலையிடக்கூடாதுன்றதுல கராரா இருக்கிற ஆளு. என்னோட அனுபவத்துக்கு என்ன ஃப்ரீயா முடிவெடுக்க விடல, நான் எடுக்கிற டிசிஷன்ல தலை போடுறீங்கன்ற காரணத்துக்காக தான் ஏசி மிலன்லயும் டெக்னிக்கல் டைரக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அண்ணன் வெளியே வந்தாரு. 2022 ஆகஸ்ட்ல 1.37 பில்லியன் டாலர்ஸுக்கு அமெரிக்கால இருக்கிற ரெட் பேர்ட் கேபிட்டல் நிறுவனம் ஏசி மிலன் அணியை வாங்கினது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மால்தினியை பொறுத்த வரைக்கும் இத்தாலி லீக் வின் பண்ணணும், அதே நேரத்தில் சாம்பியன்ஸ் லீக்கையும் டார்கெட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை கொண்டு வரதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. ஆனா முதலாளியோட நோக்கம் வேற. அண்டர் வேல்யூட் பிளேயர்ஸை சின்ன பட்ஜெட்ல கொண்டு வந்து ஸ்குவாடை பில்ட் பண்ணணும், கொஞ்சம் டெவலப் ஆனதும் அவங்கள அதிக விலைக்கு வித்து காசாக்கணும். இங்க தான் மால்தினிக்கும் முதலாளிக்கும் கிளாஷே வந்தது. ஏசி மிலனை பொறுத்த வரைக்கும் மால்தினி ஒரு லெஜெண்ட், மேனேஜ்மெண்ட்ல மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியிலையும் இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. சோ இவர் இஷ்டத்துக்கு விட்டு இவர் கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்தா ஒரு கட்டத்தில் நமக்கு எந்த பவரும் இருக்காது. அதனால எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கட்டும்னு மால்தினி எடுக்கிற முடிவில் எல்லாம் முதலாளி மூக்க நுழைக்க ஆரம்பிச்சாரு. டீமையும் பில்ட் பண்ண மாட்டீங்க, பிளேயர்ஸையும் கொண்டு வர மாட்டீங்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டீங்கன்னா டெக்னிக்கல் டைரக்டர்ன்ற பேர்ல டம்மியா நான் எதுக்கு இருக்கணும்னு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப இத்தாலி ஃபுட்பால் ஃபெடரேஷன்லயும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். மால்தினியும் அவர் கூட வந்த லியோனார்டோவும் சேர்ந்து அடுத்தடுத்து எடுக்கிற முடிவுகளை பார்த்து பயந்து போன கிளப்ல இருக்கிற வயசான பெருசுங்க இவனுங்களை இப்படியே விட்டா ஃபெடரேஷனோட கண்ட்ரோலும் பவரும் இவன் கைக்கு போயிடும். சோ யார் வேணாலும் முடிவெடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா நாங்க அப்ரூவ் பண்ணாதான் நடைமுறைப்படுத்தணும்னு இந்த குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இதை நியாயப்படுத்துறதுக்காக பிர்லோ பெட்டிங் கம்பெனி குளோபல் அம்பாசிடரா இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்ன வச்சிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல யுனைடெட் எஃப்சி கிளப் மேனேஜரா இருந்தப்ப ரஷ்யாவின் போன்பெட் கம்பெனியோட குளோபல் அம்பாசிடரா பிர்லோ அப்பாயிண்ட் ஆயிருந்தாரு. இத்தாலியன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் கம்பெனியோட விளம்பரத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உண்டு. இதையும் தாண்டி ரஷ்யா கூட அரசியல் தொடர்புல இருக்கிறதுனால இது இத்தாலியன் ஃபுட்பாலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி பிர்லோவோட அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. என்னோட முடிவுல தலையிட்டா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொன்ன மால்தினி பதவிக்கு வந்த 16 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. இதை பத்தி பிர்லோ கிட்ட கேட்டா, நான் துபாயில ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பெட்டிங் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், அது கூட எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான். இப்படி ஒரு சின்ன பொறுப்புக்காக இத்தாலி மேல எனக்கு இருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 3 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகாம பல்பு வாங்கிட்டீங்க, இதுல யாருக்கு பவர் அதிகம்ன்ற போட்டி வேற. இப்படியே போனா மேபி ஒருவேளை அடுத்த வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகலாம், ஆனா பழைய ஃபுட்பால் குவாலிட்டியை இத்தாலி கிட்ட பார்க்க முடியுமான்னா கேள்விக்குறிதான். இந்த சிச்சுவேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.